உன்னை மறுபடியும் கட்டப்போகிறேன் அப்படின்னு நம்ம பிரசங்கத்தை கேட்டா நம்முடைய இருதயம் ரொம்ப சந்தோஷப்படும், ரொம்ப சந்தோஷப்படும். தேங்க்யூ லார்ட். ஆண்டவர் என்னை மறுபடியும் கட்டப்போகிறேன், என் குடும்பத்தை மறுபடியும் கட்டப்போகிறேன், என் ஊழியத்தை மறுபடியும் கட்டப்போகிறேன், என்னுடைய வாழ்க்கையை மறுபடியும் கட்டப்போகிறேன். தேங்க்யூ அப்படின்னு நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் நன்றி சொல்ல ஆரம்பிச்சிருவோம். ஆனா ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், மறுபடியும் கட்டப்படுவதற்கு முன்னே ஏன் இடிந்து போனது என்பதை படிக்க வேண்டும். அல்லேலூயா. இன்றைக்கு ராத்திரி பிள்ளைகளே, உங்கள் குடும்பத்தை மறுபடியும் கர்த்தர் கட்டப்போகிறார் அப்படின்னு நான் சொல்லி உங்களை பரவசப்படுத்தி சந்தோஷப்படுத்தி ஒரு குட்டி பிரசங்கம் பண்ணேன்னா எல்லாருக்கும் ஆனந்தமா தான் இருக்கும். ஆனா ஒன்னு புரிஞ்சுக்கிடணும், நாளைக்கு அந்த குடும்பம் மறுபடியும் இடிந்து போகுமே, நாளைக்கு அந்த குடும்பம் மறுபடியும் இடிந்துரும். ஏன் அப்படின்னா, லாசருவை இயேசு உயிரோடு எழுப்பினாரா இல்லையா? எழுப்பினார். ஆனா மறுபடியும் அவர் மரித்தார் இல்லையா? இல்லைன்னா இன்னைக்கு அவர் உயிரோடு இருந்திருக்கணுமே. லாசரு மரித்தார். அப்ப விழுந்து போன ஒரு கூடாரம் மறுபடியும் தூக்கி நிறுத்தப்படுமானால் இனி விழுந்து போகாமல் இருப்பதற்கு ஏன் விழுந்தது என்று படிக்கணும். அல்லேலூயா. நம்ம சபை ஊழியத்தில் கவனிச்சீங்கன்னா சில குடும்பங்களை நாம் தூரத்திலிருந்து கவனிப்போம். நம்ம மனம் சொல்லிவிடும், இந்த குடும்பம் எல்லாம் ரொம்ப நல்லா இருப்பாங்க, இந்த பிள்ளைகள் எல்லாம் ரொம்ப நல்லா இருப்பாங்க, இந்த ஊழியர் ரொம்ப நல்லா இருப்பாங்க, இந்த பாஸ்டர் ரொம்ப நல்லா இருப்பாங்க என்று சொல்லி சில நேரங்களில் நம்முடைய மனமே சொல்லிவிடும். சொல்லுமா இல்லையா? சிலரெல்லாம் பார்த்த உடனே, ஏன் பாஸ்டர் சரிதானே, சில குடும்பங்களை பார்க்கும் பொழுது ரைட் இவன் நல்லா ஆயிடுவான், சில குடும்பங்களை பார்க்கும் பொழுது யாருக்கு என்ன நடந்தாலும் சரி இவன் குடும்பம் தப்பிடும் அப்படின்னு நம்ம மனசுல நினைச்சிருவோம். சில ஆட்கள் ஆலயத்துக்கு வர்றது, முழங்கால் படி இருக்கிறது, ஜபம் பண்றது, ஆராதிக்கிறது, கர்த்தருக்கு கொடுக்கிறது, கனம் பண்ணுகிறது, ஜபிக்கிறது, ஊழிய செய்கிறது, இதெல்லாம் தூரத்திலிருந்து பார்க்கும் பொழுது மேக்சிமம் எங்க மனம் என்ன செய்துரும், ரைட்டு இவன் குடும்பம் தப்பிடும் அப்படின்னு நாங்க கணிச்சிருவோம். ஆனா சில குடும்பங்கள் வேகமாய் வளர்ந்து நம்ம எதிர்பாராத சில தோல்விகள் சில குடும்பங்களில் வரும் பொழுது, ஏன் இது இவர்களுக்கு வந்துச்சு, இந்த தோல்வி இவர்களுக்கு வர வேண்டியது இல்லையே, இந்த தோல்வி இந்த ஊழியத்திற்கு வர வேண்டியது இல்லையே, நல்ல வேகமாய் வளர்ந்த குடும்பம் ஆயிற்றே, தேவனால் பயன்படுத்தப்பட்ட ஒரு குடும்பம் ஆயிற்றே, இவர்களுக்கு ஏன் இது சம்பவித்தது என்று சில நேரங்களில் நம்ம கேள்விகளுக்கு விடை